வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணமுருகன். நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நகை காணாமல் போன வழக்கில் அஜித்குமார் என்பவர் வந்து விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய காவல் மரணம் ஆனது பற்றி எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். இது சமூக வலைதளங்களும் சரி, தமிழக மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ச்சியான தகவலாகத்தான் இது இருக்கிறது. இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கை பற்றி காவல்துறை தரப்பில் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது முதல் தகவல் அறிக்கை வந்து இந்த வழக்கில் வந்து சமர்ப்பிச்சும் இருப்பாங்க. இந்த வழக்கில் இந்த எஃப்ஐஆரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் என்ற பகுதியில் பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து ஒரு பெண் வந்து நிக்கிதா என்ற பெண் வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க. சாமி கும்பிட காரில் வந்திருக்காங்க. முக்கியமாக அதுதான் நோட் பண்ணோம். காரில் வந்த பிறகு காரில் வந்து 9.5 சவரன் நகையும் பணமும் இருந்ததாகவும் இந்த பணம் வந்து காணாமல் போனதாக புகாரும் வந்து அளிச்சிருக்காரு காவல்துறைக்கிட்ட. இந்த புகாரின் அடிப்படையில் மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீஸாருக்கு வந்து உத்தரவு பிரிச்சிருக்காரு. என்னென்னா விசாரணை பண்ண சொல்லி இந்த விசாரணை ஏற்று தனிப்படை காவல் பிரிவினர் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில் வந்து அஜித்குமார் என்பவர் பேரில் வந்து சந்தேகம் எழுந்ததுனால அவர் வந்து விசாரணைக்காக கூட்டு போயிருக்காங்க. விசாரணையின் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காரோடைய சாய்வு வந்து யாருக்கிட்ட இருந்தது, முக்கியமாக அந்த சாமி கும்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் வந்து கோயிலுக்கு வந்தோடனே காரை பார்க்கிங் பண்ண சொல்லி இவர்கிட்ட தான் வந்து சாவி கொடுத்துருக்காரு. இதன் அடிப்படையில் தான் வந்து அவர் சந்தேகத்தின் பேரில் அஜித்குமார் என்பவர் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சந்தேகத்தின் பேரில் இவர்கிட்ட கேட்டிருக்காரு, அஜித்குமார் கிட்ட கேட்டிருக்காங்க. என்னென்னா, சாவி எங்கே உங்கள்கிட்ட தானே இருந்தது, காரை வந்து எங்கே பார்க்கிங் பண்ணுற இந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சாவி வந்து 3 பேர்கிட்ட இருந்தால் மாறி மாறி வந்து பதில் சொல்லியிருக்காரு அஜித்குமார். யார் அந்த 3 பேர்னா, சரவணன், அருண், அப்புறமேட்டுக்கு தினகரன் சொல்லிட்டு ஒரு 3 பேருடைய பேர் வந்து சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில் தனிப்படை காவல் பிரிவினர் வந்து கூப்பிட்டு அவங்க 3 பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இதில் வந்து அவங்க 3 பேரும் எந்த ஒரு சம்மந்தமும் படலைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சாவி வந்து முழு கட்டுப்பாட்டில் அஜித்குமாரோடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருந்துன்னு சொல்லி இந்த எஃப்ஐஆரில் வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து இந்த விசாரணையை மேலும் வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. என்னென்னா, இந்த அஜித்குமாரோடைய தம்பி நவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்து இந்த அஜித்குமாரையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போன பிறகு அவருடைய தம்பி நவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த நகையை வந்து என்னுடைய அண்ணன் தான் திருடுனான்னு சொல்லிட்டு அஜித்குமார் மேலே பழி போட்டு அவர் வந்து இந்த நவீன் வந்து இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நகையை வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகையில் தான் வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவீன் என்றவர் சொல்கிறாரு. இதன் அடிப்படையில் அந்த மாட்டு கொட்டகைக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கே நகை கிடைக்கலன்னு வந்து தெரிய வருது. இதன் அடிப்படையில் மேலும் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அஜித்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தப்பியோட முயன்றதாகவும் தப்பியோட முயன்ற போது காவல்துறையினரும் துரத்திட்டு போயிருக்காங்க. இப்படி ஓடும்போது அஜித்குமார் என்பவர் வந்து கீழே விழுந்ததனால வலிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வலிப்பு ஏற்பட்டதுனால இந்த அஜித்குமார் வந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கறதுக்காக திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கும் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்காங்க. இறுதியாக வந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது அவர் வந்து இறந்துட்டார்னு சொல்லியிருக்காங்க. இந்த இறப்பு செய்தியை வந்து அந்த தனிப்படை காவல் பிரிவினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு வந்து தகவல் தெரிவித்ததாகவும் இது போன்ற முழு தகவல்களை வந்து இந்த முதல் தகவல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நேற்று ஜூலை 1ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றம் விசாரித்ததில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து காவல்துறையினர் வந்து அடித்ததால தான் வந்து இவர் வந்து இறந்திருக்காருன்னு டீட்டெயில்ஸ் தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.